ரொம்பவும் பிஸியான ஒரு ரோட்ல வழக்கமா ஒரு பிச்சை எடுக்கக்கூடிய மனிதர் உட்காந்து பிச்சை எடுத்துட்டு இருப்பார். அப்ப இந்த மனிதர் போற வரவங்க கிட்ட எல்லாம் பிச்சை எடுத்து, அது மூலமா தான் அவருடைய வாழ்க்கைய ஒவ்வொரு நாளும் நடத்திட்டு இருந்தாராம். ஸோ இத டெய்லி ஒரு பிராக்டிஸா அவர் அந்த இடத்துல பண்ணிட்டே இருந்தாராம். ஒரு நாள் ஒரு மனிதர் அவர கிராஸ் பண்ணி போகும்போது, இந்த பிச்சை எடுக்கக்கூடிய மனிதர், "எனக்கு ஏதாவது குடுத்துட்டு போப்பா" அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த மனிதர் அவர திரும்பி பார்த்து, என்கிட்ட ஒண்ணுமே இல்ல உனக்கிட்ட குடுக்குறதுக்கு அப்படின்னு சொன்னாராம். உடனே இந்த பிச்சைக்காரன் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவர திட்டியிருக்கிறாரு. உடனே இந்த மனிதர் கேட்டிருக்கிறாரு, "நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன், நீ சொல்லுவியா?" அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. "என்ன கேள்வி? கேளு" அப்படின்னு சொன்னாராம். "நீ இந்த பெட்டி மேல எத்தனை வருஷமா உட்கார்ந்துருக்கிற?" அப்படின்னு கேட்டாராம். 30 வருஷமா உட்கார்ந்துருக்கிறேன்னு சொன்னாராம். "இந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமா?" அப்படின்னு கேட்டாராம். "அது உள்ள ஒண்ணுமே இல்ல. உனக்கு தெரியுமா?" அப்படின்னு கேட்டாராம். "ஆமா எனக்கு தெரியும். 30 வருஷமா நான் இதே இடத்துல தான் உட்கார்ந்துருக்கேன். இந்த பெட்டி மேல தான் உட்கார்ந்துருக்கிறேன். எனக்கு தெரியும் இது மேல ஒண்ணுமே இல்ல. இது உள்ளால ஒண்ணுமே இல்ல" அப்படின்னு அடிச்சு சொன்னாராம். "சரி நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாராம். இந்த பிச்சை எடுக்கக்கூடிய மனிதருக்கு ஒரு கியூரியாசிட்டி வந்துடுச்சு. இது உள்ள என்ன இருக்கு பார்க்கணும். 30 வருஷம் தோணாத விஷயம் இவருக்கு திடீர்னு தோண ஆரம்பிச்சிச்சு. அந்த மனிதர் அப்புறம் போன பிறகு இந்த பெட்டியை திறந்து அவர் பார்த்து இவருக்கு ஒரு பயங்கர அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த பெட்டி முழுவதும் இருந்தது கோல்டு காயின்ஸ். ஸோ 30 வருஷமா அவருக்கு வரவேண்டிய ஒரு நல்ல ஃபார்ச்சூனை, நல்ல ஆசீர்வாதத்தை தவற விட்டுட்டு அதே இடத்துல உட்காந்து பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறத நம்ம இந்த கதை மூலமாக தெரிந்து கொள்ளலாம். ஆம் பிரியமானவர்களே, நம்மளையும் நிறைய பேர் நம்ம கையிலேயே ஆண்டவர் ஒரு பொக்கிஷத்தை கொடுத்துருக்கிறாரு. அதை கொண்டுட்டே பல வருடமாக நம்ம என்ன பண்ணுறோம், போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம். நம்ம வீட்டிலேயே தான் இருக்குது அந்த பொக்கிஷம். நம்ம லைஃப்பை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடிய பொக்கிஷம், நம்ம மனதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடிய பொக்கிஷம், நம்ம எப்படி வாழணும் வாழக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தை நம்ம தவற விட்டுட்டு நம்ம எங்கெங்கேயோ யார்கிட்டேயோ என்ன பண்ணுறோம், அட்வைஸ்க்காக கை ஏந்தி நிற்கிறவர்களாக காணப்பட்டுட்டு இருக்கிறோம். ஆண்டவர் நம்ம கையிலேயே அவருடைய வார்த்தை என்னும் வசனத்தை இந்த வேதாகமத்தில் கொடுத்திருக்கிறார். ஸோ அனுதினமும் அந்த பொக்கிஷத்தை திறந்து அதை பயன்படுத்துகிறவர்களாக நம்ம காணப்பட்டோம் அப்படின்னா அது நம்ம லைஃப்பில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணும். பிரியமானவர்களே, உங்களுடைய ஃபார்ச்சூனை நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. God bless you all. Amen.